வீட்டில் வந்து பணம் காசு சேரணும், பணப்புழக்கம் அதிகமாக ஆகணும். அதை வந்து நம்ம எப்படி பணப்புழக்கத்தை அதிகமாக வர வச்சுக்கலாம்? பணம் காசு சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு வந்து குடும்பம் வந்து ஓரளவுக்கு சுபிட்சமாக இருக்கும். இப்போ ஒரு பொருள் வாங்கினா நம்ம பணம் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, ஒரு பொருள் வாங்க முடியாது. பணம் காசு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மனுஷனாக மதிப்பாங்க. இப்போ இருக்கிற கலியுகத்தில் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா பணம் வந்து அதிகமாக வந்து பெருகும். என்ன பண்ணுறீங்க, நாய் உருவி செடி அது போல் செடியாக பார்த்து வச்சுக்கிங்க. வச்சுட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு பௌர்ணமி சாயந்தரம் கரெக்டாக 6 மணிக்கு அது இப்போ எடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த செடியை வந்து அடியால் குத்தி வேரால் எடுத்துக்குங்க. வேரில் வந்து கத்தி இரும்பெல்லாம் படக்கூடாது. எடுத்து நான் பண்ணுறீங்க, அங்கேயே மஞ்சள் தண்ணி அலம்பிடு. மஞ்சள் தண்ணி எடுத்து போய் மஞ்சள் போட்டு தண்ணியில் போட்டு அந்த வேரை அலம்பி எடுத்துகிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு. எடுத்தாந்து என்ன பண்ணுறீங்க, அந்த நைட்லேயே செய்யணும் இதை. அது எப்படி செய்யணும்னா, மஞ்சள் தண்ணியில் அலம்பி எடுத்தாந்து வீட்டில் வைக்கிறீங்களா, பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நல்ல தரமான ஏலக்காய் நம்மளுக்கு வேணும். ஒரு 3 ஏலக்காய் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து கிராம்பு நம்மளுக்கு தேவை. இந்த நாய் உருவி வேறு இது என்ன பண்ணுறீங்க, நாய் உருவி வேறு அழைச்சிட்டு எடுத்தாந்து வச்சுக்கிறீங்க இல்லையா, அதுவும் கூட என்ன பண்ணி ஒரு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துங்க. மஞ்சள் கலரில் ஒரு நம்ம அந்த வேரை வச்சு கட்டுற அளவுக்கு இந்த 2 கை அகலத்தில் ஒரு மஞ்சள் துணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க, வேரை வந்து கட்டி வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த நாய் உருவி செடி வேரை, அதை என்ன பண்ணுறீங்க, அந்த மஞ்சள் துணியில் வைங்க. இந்த ஏலக்காவை அதில் போடுங்க. ஏலக்காவை போட்டு அந்த கிராம்பு இருக்குது இல்லையா, கிராம்பு அதில் போட்டுருங்க. 3 கிராம்பு 3 ஏலக்காய் அதில் போட்டுட்டு பச்சை கற்பூரம் அதை என்ன பண்ணுறீங்க, நல்லா நுமிட்டி அப்படியே நல்லா அது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த வேரில் வந்து ஒரே ஒரு சந்தனம் வழி சந்தனம் வச்சு பொட்டு வச்சுருங்க. சிகப்பு குங்குமத்தால் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த துணியை அப்படியே மடித்து என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் கலர் நூல் போட்டு நீட்டு வாரத்தில் சுற்றணும். அப்படியே என்ன பண்ணுறீங்க, இப்படி மடித்து அந்த வேர் நீட்டு வாரத்தில் இருக்குது இல்லையா, அது கூட கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வச்சு பச்சை கலப்பெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே மடித்து இந்த இது சுருட்டுற மாரி சுருட்டுங்க. சுருட்டி நீட்டு வாக்கில் சுருட்டி என்ன பண்ணுறீங்க, அப்படியே நூலை போட்டு சுற்றுங்க. சுற்றி என்ன பண்ணுறீங்க, அந்த நூல் கட்டணத்துக்கு மேலே ஒரு பொட்டு வைங்க. சந்தனம் வச்சு ஒரு சிகப்பு குங்குமம் வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, பூஜை ரூமில் வச்சு நல்லா வேண்டிக்கிங்க. அதை வச்சு ஒரு 3 நாளைக்கு பூஜை பண்ணணும். 3 நாளைக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எடுத்து அப்படியே என்ன பண்ணுறீங்க, எடுத்து போய் பீராவில் வைங்க. எப்படி வைக்கிறீங்கன்னா, பணம் காசுலாம் வைப்பீங்களா கல்லாப்பட்டி மாரி, அதை என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து உள்ளே எதனா பொருள் இருந்ததுன்னா எடுத்துருங்க. எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அது கீழே வந்து எதனா இந்த மஞ்சள் கலர் துணி இல்லை ஒரு பேப்பர் எதனா போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த வேரை வந்து அந்த முடிச்சு எடுத்து அது உள்ளே வச்சுருங்க. அப்படியே இழுத்து சாத்திடுங்க. சாத்திட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 100 ரூபாய் இல்லை ஒரு 200 ரூபாய் காசு வர காசு நம்ம கையில் இருக்கிற காசு அது உள்ளே வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலையை பார்க்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக காசு பணம் அப்படியே ஈர்த்து கொடுக்கும். பணத்தை நல்லா சேர்க்க ஆரம்பிக்கும். நல்ல பணம் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படிலாம் அது பணம் வருதுன்னு உங்களையே கண்குளிர பார்க்கலாம் நீங்களே.